ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா, இல்லை சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய சிட்டியில் இருக்கீங்களா, இல்லைனா ஒரு கிராமத்தில் இருக்கீங்களா? எங்கே இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? வாழ்க்கைன்ற சக்கரத்தை உங்களுக்கு ஓட்ட தெரியலையா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டுருக்கு, எதுலேயுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் வருது. இல்லைனா எனக்கு முயற்சியே பண்ண தெரியலையா, இல்லை எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்கலையா, கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்றத நீங்கள் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கான பதிலை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொலியை தொடர்ந்து கேளுங்க, நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஸோ முதல்ல நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கோங்க. என்னெல்லாம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, எங்கெல்லாம் அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தலாம், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை ஓட்டத்தை அதிகப்படுத்துங்க. தோல்வியாளர்கள் எல்லாருமே வெற்றியாளர்களாக கண்டிப்பாக வர முடியும். அதனால் தோற்றுட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே கண்டுபிடிப்பீங்க, நீங்களே தேடி எடுத்துகிட்டு வருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ முதல் நபரை நான் சொல்கிறேன். இவர் பாட்டு சொல்லித்தர ஒரு வாத்தியார். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல சூப்பராக சொல்லி தருவார். ஆனால் இவர் எப்படி தெரியுமா சொல்லித்தராரு? ஒவ்வொரு ஊருக்கும் பைக்கில் போய் சொல்லித்தராரு. தன்னுடைய வீட்டு பக்கத்துலேயோ தெரு பக்கத்துலேயோ இருக்க குழந்தைகளுக்கு கிடையாது. இவருடைய வீட்டுக்கு குழந்தைகள் வர்றது கிடையாது. இவர் அந்த குழந்தைகளோட வீட்டுக்கு, அந்த ஃப்ளாட்டுக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய 10-15 குழந்தைங்கள குரூப்பாக சேர்த்துட்டு, இல்லைன்னா ஒரு 5 குழந்தை கிடைச்சா கூட போதும், அப்படி ஒவ்வொரு ஊராக அங்கே போய் சொல்லி கொடுக்குறாரு. பயணம் மேற்கொண்டு சொல்லி கொடுக்குறாரு. கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ஒன்றை ஃபாலோ பண்ணாரு. இன்னமும் இதை தான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்காங்க பாட்டு சொல்லி கொடுக்க. அவங்கள தேடி நம்ம போகாமல் நம்ம வீட்டுக்கே ஒன்று வருதே, ஹோம் டெலிவரி தானே, ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொடுக்க நம்ம தயாராக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய நேரம் மிச்சமாகுது இந்த இடத்துல. சரி, இவருடைய வருமானத்தை இவர் இந்த மாதிரி ஈட்டிட்டு இருக்காரு. அடுத்து ஒருத்தவங்க சொல்கிறேன். இதே மாதிரி தான் தையல் தைக்கிற ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. பாருங்களேன், எப்பவுமே நம்ம கடையாக போய் தேடிட்டு இருப்போம், இந்த கடையில் கொடுக்கலாமா, அந்த கடையில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களே வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. முடியாத நேரத்தில் கொரியர் கூட அனுப்பி வைப்பாங்க. அப்போது வெறும் ப்ளவுஸ் தானேங்க, ஒரு டெய்லரிங்க்காக நம்ம இவ்வளோ மெனக்கிடணும் அப்படின்னு நினச்சா அவங்க இதில் சாதிக்க முடியுமா? ரொம்ப அழகாக தைப்பாங்க. நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் தைப்பாங்க. ஃபோன்லேயே எல்லா கம்யூனிகேஷனும் போயிடுது. மெசேஜ் அனுப்பிடுறோம், அந்த இமேஜையும் அனுப்பிடுறோம், இந்த டிசைன் இந்த மாடல், மெட்டீரியலை கொரியரில் கூட அனுப்பி விட்டுறாங்க. அப்போ தைக்கணுன்றதை தாண்டி அவங்க அதுக்கு பின்னாடி எத்தனை உடல் உழைப்பு செய்கிறாங்க பாருங்களேன். அதனால தான் அவங்களால டெய்லராக ஜெயிக்க முடியுது. இன்னொரு நபர் சொல்கிறேன், கேளுங்க. நம்ம எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஸ்கூட்டியில் போவாங்க, பைக்கில் போவாங்க, ஏன் காரில் கூட போவாங்க, மெட்ரோ ட்ரெயினில் போகலாம். ஆனால் ஒருத்தவங்க ஃப்ளைட்லேயே போகிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க பேர் ரேச்சல் கார். இவங்க ஆக்சுவலி மலேசியாவில் இருக்காங்க. கோலாலம்பூர் போகிறதுக்காக 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அவங்க கோலாலம்பூர்லேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குனா அதுக்கு மாதம் 42,000 ரூபாய் ஆகுது. ஆனால் ஃப்ளைட்டோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 28,000 ரூபாய் தான். டிராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா 28,000 ரூபாய். சரி, 48,000 பெருசா 28,000 பெருசா? ஏர் ஏஷியாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட இந்த கம்பாரிசனை பார்க்குறாங்க. ரெண்ட் கொடுத்தா அமௌண்ட் அதிகமாகுது, அதாவது டிராவல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால தினமும் ஃப்ளை பண்ணி போகிறாங்க தன்னுடைய ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நம்மளும் முயற்சி பண்ணுறதுல எத்தனை மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். தினமும் பறக்குறாங்க. காலையில் 4 மணிக்கு முழிச்சு கிளம்புறாங்கங்க. ஃப்ளைட்டில் போகும்போதே நம்ம எவ்வளோ விஷயம் பார்க்கலாம் இல்லையா? இன்னொரு நபர் சொல்கிறேன், இது ரொம்பவே எளிமையாக இருக்கும். என்னென்னா, நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். துணி துவைக்க, பாத்திரம் கழுவ. இப்போ ஒரு தம்பதியினர் சொல்கிறேன், அவங்க கணவன் மனைவியாக வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மின் விசிறி இருக்கு இல்லையா, அதை மட்டும் சுத்தம் செய்யக்கூடிய நபர். அவங்க 2 பேரும் அந்த மின் விசிறிகளை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு மின் விசிறிக்கு 15 ரூபாய் வாங்குறாங்க. இது ஒரே ஒரு முறை செஞ்சுட்டு முடியக்கூடிய வேலை இல்லை. மாதம் அது அழுக்காதான் ஆகுது. ஏறி துடைக்கிறதுக்கு வயதானவர்களால் முடியாது, குழந்தைகளால் முடியாது, மற்றவர்களால் முடியும், ஆனால் நேரம் இருக்காது. அதனால இவர்களுக்கு இந்த தொழில் தொடர்ந்து வருமானத்தை ஈட்டுவதால் இவங்களும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. காக்கடா எடுத்துக்கோங்களேன். மின் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவகம் அப்படின்னு சொன்னால் காக்கடா சொல்லலாம். ரொம்ப எளிமையாக ரொம்ப சூப்பரான ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கும்.
ஒரு சாண்ட்விச்சோட விலை 160 ரூபாய். விலையை பார்த்தா யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் புரியுது அவங்க அதை எவ்வளோ சுத்தமான முறையில் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் எந்த அளவு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த தரையை எத்தனை நேரம் தொடச்சி க்ளீனாக வச்சுருக்காங்க தெரியுமா? நம்ம வீட்டில் கூட நம்ம அந்த அளவுக்கு பண்ணுவோமான்றது சந்தேகம்தான். ஒரு நபர் உணவு தான் விற்கிறாரு, அவரோட ஃபோக்கஸ் உணவில் தானே இருக்கணும். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அந்த தூய்மையாக எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஏன் தெரியுமா? பில் போடுறவர் 3 லாங்குவேஜ் பேசுகிறாருங்க. இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு. அப்போ எப்படிப்பட்ட திறமையான நபரை இந்த இடத்துல உட்கார வைக்கணும்? அவர் பில்னா பில் மட்டும் போடல, இங்கே ஆள் இல்லைன்னா அடுத்த கவுண்டர்லையும் போய் பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி திறமையான வேலை ஆட்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளியோட தன்மை எப்படி இருக்கும்னு பாருங்க. அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. வெறும் உணவு தான் விற்கிறேன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க மிக நேர்த்தியாக பண்ணுறதுனால தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுது. கையில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? ஓ, இதுவா? இது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நான் ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். இதோட சைடில் ப்ராஸ்பரஸ் இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் மக்களுக்கு வால்நட்ஸ் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு பிடிக்காது மேக்ஸிமம். ஆனால் ஜப்பானில் இருக்க காக்காங்களுக்கெல்லாம் வால்நட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஓடுலேருந்து அந்த நட்ஸை எடுக்கிறதுக்கு காக்காவால் முடியாது. அதனால் அது என்ன பண்ணுமா, அந்த வால்நட்டை எடுத்துகிட்டு அந்த கார்லாம் போகுது இல்லையா, ரோட்டில் கொண்டு வந்து போட்டுருமா. அப்போ கார் அது மேலே ஏறி போகும்போது அது உடஞ்சி அதுக்கு ஈஸியாக அதை எடுக்க முடியும். ஆனால் உடனே போய் அதால் எடுக்க முடியாது, ஏன்னா வண்டிகள் வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். அப்போ அது சிக்னலை பார்த்துட்டே இருக்குமா, ரெட் லைட் எப்போ விழுதோ அப்போ போய் அதை எடுக்குமா. என்ன ஒரு அறிவு பாருங்க. ஒரு காக்கா ஒரு வால்நட்க்கு இத்தனை முயற்சி பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு நம்ம எத்தனை முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஜீவன் கிட்ட இருந்து, இந்த 5 அறிவு படைச்ச ஜீவன் கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம கத்துக்கணுங்க. பூஜா குப்தா அப்படின்ற பெண்மணி தூங்கியே 9,10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த போட்டி 60 நாள் நடந்துச்சு. இதில் 15 பேர் கலந்துக்கிட்டாங்க. 14 பேரை தோற்கடிச்சு இவங்க தான் வெற்றியாளராக வந்திருக்காங்க. அதுக்கான பரிசு தொகை 9,10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது கூட ஒரு சாதனை தானே. நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும், மற்றவர்களை ஜெயிக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்றத நம்ம எப்போவுமே மனசுக்குள்ள ஆணித்தரமாக பதிச்சு வச்சுக்கணும். ஒரு கணித ஆசிரியரை பற்றி சொல்கிறேன். அவர்கிட்ட நிறைய பேர் படிக்கலை, ஒரு 3 குழந்தைகள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வருமானம் அவருக்கு போதுமானதாக இல்லை. எப்படி குழந்தைங்களை வர வைக்கிறது அப்படின்னு அவர் யோசிச்சார். அவர் செஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட யாரெல்லாம் டியூஷன் படிக்கலையோ அவங்களெல்லாம் தினமும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு எழுப்பி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அப்போது அவங்களால கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்பவே கஷ்டமான கேள்வியை தான் அவர் கண்டிப்பாக கேட்பார். அப்போ அவங்க திருன்னு முழிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. அப்போ அவர் கடைசியாக அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை எழுப்பி கேட்பார். அவங்களுக்கு ஏற்கனவே அதை டியூஷனில் சொல்லி கொடுத்துருவார். அப்போ இவங்க அதை நல்லா போல்டாக சொல்லும் பொழுது மற்ற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, அவர்கிட்ட டியூஷன் படிக்கிறனால தான் இவங்களுக்கு இத்தனை அறிவு, இவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நம்மளும் அங்கே போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கி அவங்க எல்லாரையும் இவர்கிட்ட வர வச்சிருவாராம். அந்த வகுப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 பேர் படிக்கிறாங்கன்னா மேக்சிமம் 50 பேராவது அவர்கிட்ட சேர்ந்துருவாங்களாம். இது அவருடைய வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு யுக்தி. இன்னொரு ஆசிரியர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததாம் டியூஷனில். அதுக்கு என்ன பண்ணாராம், வாடகை மிதிவண்டியை ஒரு 20 போல வாங்கிட்டு தன்னுடைய வீட்டு முன்னாடி சாயங்காலம் ஆனால் நிறுத்தி வச்சிருவாராம். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எப்படி பார்ப்பாங்க, ஆக்சுவலி குழந்தைங்க அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களோட அம்மா அப்பாக்கள் போகும்போது வரும்பொழுதும் அதை பார்க்கும்பொழுது இவர்கிட்ட இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, இங்கே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா, நம்ம குழந்தை கூட இங்கே தாங்க சேர்க்கணும் அப்படியே நிறைய பேர் நினச்சி அவர்கிட்ட நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவர் நினச்சாராம், நம்ம ஏதோ நினச்சி செஞ்சோம், நல்ல வேலை அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அவர் மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டே ஆரம்பிக்கிற அளவுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு நபரை பற்றி சொல்கிறேன். ஒரு லாரி டிரைவரை பற்றின மெசேஜ். அவர் லாரி டிரைவர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் அவங்க நைட் டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. நைட் டைமில் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும், நைட் டைமில் தான் அவங்களுக்கு ஒர்க்கே இருக்கும். இங்கேருந்து அங்கே போகிறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ராத்திரி நேரத்தில் ரொம்பவே தூக்கம் வரும், எல்லாருக்குமே வரும், மனுஷன் தானப்பா டிரைவர் கூட.
ஆனா இவர் எப்படி தன்னுடைய தூக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார் அப்படின்றத சொல்லியிருக்காரு, கேளுங்க. அதாவது அவருக்கு ரொம்ப தூக்கம் வரும்பொழுது அவருடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்களை எடுத்து கையில வச்சுக்குவாராம். வச்சுட்டு அதை ஜன்னல் வழியா, அந்த லாரிக்கு வெளியே இருக்கிற ஜன்னல் வழியை நீட்டிட்டு அவர் சொல்லுவாராம், இதெல்லாம் பறக்காம நான் கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கையை கொஞ்ச நேரம் வெளியே நீட்டிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் லைட்டா தூங்கினாலே என்ன ஆயிடும், அந்த பணம் பறந்து போயிடும் இல்லையா. அதனால அவர் ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கிறோம். அவர் கவனம் எல்லாம் அந்த பணம் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவனமா பிடிச்சுக்கணுன்றதுல இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படி பண்ணும்போதே அவர் மூளை ரொம்பவே சுறுசுறுப்பாயிடுமா. அவர் தூக்கமும் போயிடும். மறுபடியும் அவர் தன்னுடைய நிலைக்கு வந்து வண்டியை ரொம்ப சீரா ஓட்ட ஆரம்பிச்சிருவாராம். நினைப்போம் தூக்கம் வந்தா தூங்கிடணும், பசிச்சா சாப்பிட்டுடணும். ஆனா அது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடியது. உங்களுக்கு தூக்கம் வருதா, இல்லப்பா எனக்கு இன்னும் படிக்கணும், ஆனா இப்ப நான் தூங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படிக்கிறதுலயே இப்ப நீங்க ஓரலா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எழுதி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எழுதிதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓரலா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அந்த புத்தகங்களை எடுத்து வைக்கக்கூடிய வேலையை செய்யலாம். அந்த வேலையை சற்று மாத்தி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தூக்கம் அந்த நேரத்துல போயிடும். உங்க மூளை மறுபடியும் சுறுசுறுப்பாயிடும். அந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்ய முடியும். எப்பவுமே நம்ம தூக்கம் வந்தா உடனே தூங்கிடுறத விட வேலையை மாத்தி செஞ்சோம்னாலே போதும். அதுல இருந்து நம்ம எளிமையா தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில சாதிச்சவங்களோட பட்டியல் அடுக்கிக்கிட்டே போகலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்குதான் இந்த பூமி பிறந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்குதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. இன்னைக்கு 2025 இருக்கும். எத்தனை வருஷங்கள், எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி போயிடுச்சு. எத்தனையோ கோடி பேர் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்த்து கூட நம்ம ஈஸியா காப்பி பண்ணி கூட ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு முதல் முறையா செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. எனவே எல்லாரும் சாதிச்சுட்டு ஜெயிச்சுட்டும் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம செஞ்சா கூட கண்டிப்பா நம்மளும் ஒரு வெற்றியாளராகும் சாதனையாளர்களும் இந்த பூமியில ஜொலிக்க முடியும். இன்னும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.